அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ராமாயணத்துலேருந்து ஒரு சின்ன கதையை நான் சொல்ல போகிறேன். ராமர், சீதை, லக்ஷ்மணர் இவன் 3 பேரும் வனவாசத்தில் இருக்கா. அப்படி வனவாசத்தில் இருக்கும்போது ராமரோட அப்பா தசரதருக்கு திவசம் வந்தது, ஸ்ரார்த்தம் திதி. சரி, ஸ்ரார்த்தம் திதி வந்தால் நடுக்காட்டில் எங்கே போய் பண்ணுறது? அரிசி, வாழைக்காய், காய்கறிகள்லாம் எங்கே கிடைக்கும்? என்ன பண்ணுறது? அதனால் லக்ஷ்மணர் என்ன பண்ண, பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போய் இதெல்லாம் நம்ம பிட்சை எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு கிளம்பி போகிறார். லக்ஷ்மணன் போய் ரொம்ப நாள் ஆகிடுது. அப்போ ராமர் சொல்கிறார், அம்மா சீதை, இந்தமாரி லக்ஷ்மணன் போனான், ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் வரல. ஏன் வரல என்னன்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வரேன், பார்த்துட்டு அவனை கூட்டின்னு வரேன். அதுக்குள்ளே நீங்கள் குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாரு, நம்ம வந்தோடனே சாதம் ஆரம்பித்து எல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ராமர் போகிறார். ராமர் அப்படி போனோடனே சீதை என்ன பண்ணால், குளிச்சுட்டு என்ன பண்ணால், அங்கே இருக்கிற மரங்கள் இருக்கிற கனிகள்லாம் பறித்து, ஏன்னா தவசத்துக்கு வேணுமே, அதெல்லாம் பறித்து அக்னியில் வாட்டி அதை தோல்லாம் சீவிட்டு ஒரு பிண்டமாக பிடிச்சி அப்படி வைக்கிறா. ஏன்னா ராமர் வந்தோடனே தவசம் ஆரம்பித்து இலையில போடலான்னு அப்படி வைக்கிறா. அப்படி வைக்கும்பொழுது தேஜா ரூபஸான ஒரு ஒளி தோண்டி அவகிட்ட வருது. வந்தவுடனே அது யாருன்னா வேறு யாரும் இல்லை, ராமரோட அப்பா சாக்ஷாத் தசரதன். கூடவே ராமரோட தாத்தா, குலதாத்தா எல்லோரும் இருக்கா. 3 பேரும் வந்திருக்கா, ராமரோட முன்னோர்கள்லாம் வந்திருக்கா. அம்மா சீதை, சார்த்த காலம் போயிடுத்துன்னா அசுர வேலை வந்துடும். அசுர வேலையில் பிண்டம் கொடுக்குறதோ சார்த்தம் பண்ணுறதோ உசிதம் இல்லை, அதாவது பலன் கிடையாது. அதனால் நீ அந்த பிண்டத்தை எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறா. அப்போ சீத்தை சொல்கிறா, இல்லை அது எப்படி முடியும்? உங்கள் பையன் முறையாக எல்லாம் பண்ணி இந்த பிண்டம் கொடுத்தா தானே அது சரி வரும். எப்படி நான் எப்படி கொடுக்க முடியுங்கிறா. இல்லை நீ கொடுக்கலாம், நீ கொடு, சாட்சி வைத்து கொண்டு கொடு அப்படிங்கிறா. சரி, சாட்சி வேணால் சாட்சிக்கு எங்கே யாரை போய் கூட்டின்னு வர முடியும்? அதனால் சீத்தை என்ன பண்ணால், சாட்சிக்கு, சீத்தை மகாலட்சுமி இல்லையா, அதனால் சாட்சிக்கு யாரை கூப்பிட்டான்னா, அங்கே ஓடுற பல்குனி ஆறு, அதான் அந்த காட்டோரமாக ஓடுற பல்குனி ஆறு, ஒரு துளசி செடி, ஒரு பசுமாடு, அந்த பக்கமாக போனால் ஒரு அந்தனர், அங்கே இருந்த அக்ஷய வடங்கிற ஆலமரம், இது 5ஐயும் சாட்சிக்கு வச்சுக்கிண்டு அவள் 5 பேர்கிட்டையும் சொல்கிறா, இவர் ராமரோட தந்தை தசரதர், அதாவது என்னுடைய மாமனார். இவருக்கு இன்றைக்கி சிரார்த்தம், இவருக்கு தான் இன்றைக்கி நாங்கள் இந்த சிரார்த்தம் பண்ணுறோம். இப்போ இவர் பிண்டம் கேட்குறார். இந்த பிண்டத்தை பிண்டமாக நினச்சி கொடு அப்படிங்கிறார். கொடுக்கலாம், தவறில்லை என்கிறார். நீங்கள்லாம் இதுக்கு சாட்சி. என் கணவர் கேட்டால் நீங்கள் இங்கே நடந்ததை சொல்லணும். இந்தமாரி உங்கள் அப்பா வந்தால் சீத்தை எப்படி சொன்னால், இந்தமாரி நான் எப்படி கொடுக்க முடியும், பையன் தான் கொடுக்கணும்னு. இல்லை பரவாயில்ல, நீ கொடுக்கலாம், கொடு அப்படின்னு சொன்னார். அதனால் சீத்தை கொடுத்தா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடிச்சி வச்சுருக்க, அந்த பழங்களில் பிடிச்சி வச்சுருக்கிற பிண்டம் மாரி வச்சுருக்கா இல்லையா, அதை எடுத்து அவள்கிட்ட தசரதர்கிட்ட கொடுக்குறார். தசரதர், ராமரோட தாத்தா, குலதாத்தா எல்லோரும் சாப்பிட்டோன்னே ரொம்ப திருப்தியாக சீத்தையை வாழ்த்துற. அம்மா சீத்தை, இது ரொம்ப நல்லா ருசியாக இருந்தது, எங்கள் மனசும் நிறைஞ்சி போச்சு, எங்கள் வயரும் நிறைஞ்சி போச்சு, நீ ரொம்ப நாளாக நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திட்டு அவள் அப்படி அவுட் என்ட்ரி, உள்ள ராமர் என்ட்ரி. ராமர் சீத்தை, இதோ லட்சுமணன் வந்துட்டான், எல்லாம் வாங்கிட்டாச்சு, நாங்கள் போய் குளிச்சுட்டு வரோம், நீ சீக்கிரம் சமையலை ரெடி பண்ணு, தவசம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது அவள் சொல்கிறா, ஒரு நிமிஷம் அப்படிங்கிறா. என்ன அப்படிங்கிறா ராமர். இல்லை, இப்போ தான் அப்பா பிண்டம் வாங்கிட்டு போகிறா அப்படின்னோடனே, என்னது எங்கள் அப்பா பிண்டம் வாங்கிட்டு போகிறாரா அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறா சீத்தை. சீத்தை, உன் கற்பனை ரொம்ப அதீதமான கற்பனையாக இருக்குது. நான் ரொம்ப சம்பிரதாயத்தோட சாஸ்திரோத்தமாக எங்கள் அப்பாவுக்கு நான் தவசம் பண்ணிட்டு வரேன். அப்படி பண்ணுறேன், எனக்கே எங்கள் அப்பா நேரில் பிண்டம் வாங்காமல் உங்ககிட்ட வாங்கினார் நீ சொல்கிறியே, ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி, கற்பனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் அவெல்லாம் கேளுங்க, இவா தான் அதுக்கெல்லாம் சாட்சி அப்படின்னு சொல்லி, இந்த பல்குனி ஆறு, அந்த துளசி செடி, அந்த பசுமாடு, அந்த அந்தனர், அந்த அக்ஷயோட ஆலமரம், இவாளை நீங்கள் கேளுங்கும் போது ராமர் அவளை பார்த்து கேட்குறார், என்ன என் மனைவி சீத்தை சொல்வது உண்மையா, என் தந்தை அந்த பிண்டத்தை வாங்கி கொண்டாரா அப்படின்னு கேட்கும் பொழுது, இவாளுக்கு என்ன பயம் அப்படின்னா, நம்ம ஆமான்னு சொல்லிட்டா, நம்ம இல்லாமல் இந்த பிண்டம் கொடுத்த இவாளுக்கு துணையாக நின்ன நம்ம 5 பேரையும் ராமர் நம்ம மேலே கோச்சுன்ட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் வந்துடுது. அதனால் அவன் 5 பேரும் அவன் என்ன பண்ணிட்டான், 4 பேரும் அக்ஷயோட ஆலமரத்தை தவிர மீதி 4 பேரும் எங்களுக்கு எதுவும் தெரியாது ஐயனே அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னு சீத்தைக்கு ஒரு வருத்தம், என்னடா நம்ம ராமர் நம்மளை நம்பலை, இவெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் இவன் அப்படி வேணும் நம்ம. அப்போ ராமர் சொல்கிறா, சீத்தை பார்த்தையா, சரி சமையலை ரெடி பண்ணி நாங்கள் போய் குளிச்சுட்டு வரோன்னு சொல்லி அவள் போய் குளிச்சு சங்கல்பம் பண்ணி முடிச்சு தவசம் ஆரம்பிக்கும் போது மானத்துலேருந்து அசரீரி, ராமா என்ன இது, 2வது முறையாக எங்களை எதுக்காக கூப்பிடுகிறாய்? நாங்கள் சீதையின் கையால் பிண்டம் வாங்கி ஒன்றுவிட்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம், எதற்கு ஏன் எங்களை 2வது முறையை நீ கூப்பிடுகிறீன்னு ஒரு அசரீரி. அதாவது தசரதன் அவன் அப்பா தான் அந்த அசரீரியை கொடுத்தது. உடனே ராமருக்கு அப்போ தான் உண்மை தெரிஞ்சுது. ஓஹோ, அப்போ அப்பா சீத்தையிட்ட பிண்டம் வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்னா சமாதானம் ஆயிட்டார் ராமர். உடனே சமாதானம் ஆனோடனே, ஆனால் சீத்தை சமாதானம் ஆகலை. ஏன்னா அவளுக்கு வருத்தம் என்னென்னா,
நம்ம சொல்லி ராமர் நம்மளை நம்பலையே, நம்ம மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது ராமருக்குன்னு ஒரு வருத்தம். இந்த வருத்தம் என்ன ஆச்சு, இவன் 4 பேர் மேலே அப்படியே கோபமாக மாறிடுது. சீத்தை வந்து என்றைக்குமே கோவப்பட மாட்டான், நிலமகள் அல்லவா, பொறுமைசாலி. என்றைக்குமே சீத்தை கோவப்பட மாட்டான். ஆனால் இப்போ கோவம் வந்துடுது. என்னென்னா சாட்சி வச்சுக்கிட்டு அவளுக்கு எழுத்தாப்பில் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது பிறகும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டா அது எப்பேற்பட்டது. பேசாமல் ஆலமரம் மாதிரி பேசாமல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியாதுன்னு சொன்னதால சீத்தைக்கு கோவம் வந்துடுது. அந்த கோவம் வந்தனால அவன் என்ன பண்ணிட்டா, சாபம் கொடுத்துட்டா அவன் 4 பேருக்கும். என்ன சாபம், அந்த பல்குனி ஆத்தா பார்த்து, ஓ பல்குனி நதியே, நீ இப்படி வந்து எனக்கு இது பண்ணாமல் நடந்த உண்மையை சொல்லாமல் நீ வந்து எனக்கு தெரியாதுன்னு சொன்ன இல்லையா, அதனால நீ வந்து இனிமேல் உன்னில் நீர் வற்றி காணப்படும், உன்னில் நீரே வெள்ளப்பெருக்கே ஏற்படாது, நீரே இருக்காது, நீ வறண்டே காணப்படுவாய் அப்படின்னு அவளுக்கு சாபம் கொடுத்துட்டா. அடுத்து துளசி செடியை பார்த்து, நீயும் இதற்கு உடனே தானே, உண்மையை சொல்லவில்லை அல்லவா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா இல்லையா, அதனாலே இந்த கயா க்ஷேத்திரம் எங்கும் நீ வளராமல் போவது அப்படின்னு அவளுக்கு சாபம் கொடுத்துட்டா. அடுத்து பசுமாடு, நீயும் இவர்களுக்கு உடந்தான், இந்த 2 பேருக்கும் உடந்தான் நீனும், அதனால் இதுவரை உன் முகத்தில் வாட்சம் செய்த நான் உனக்கு பின்பக்கம் சென்று விடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அதனால தான் பசுமாட்டை எல்லாரும் சுற்றி வந்தால் பசுமாட்டுக்கு பின்பக்கம் தொட்டு கும்பிடுவா, முன்னாடி வரதில்லை. ஏன்னா அவள் தான் சொல்லிட்டாளா, இதுவரை உன் முகத்தில் இருந்த நான் உன் பின்னாடி போயிட்டுன்னு சொல்லிட்டா இல்லையா, அதனால் இப்போ பசுமாட்டெலாம் சுற்றி வந்தால் பின்பக்கம் போய் தான் தொட்டு கும்பிடுவா. அடுத்து அந்த அந்தனர், நீங்கள் வந்து இவா 3 பேருக்கும் உடந்தையா நீங்கள் இருந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதனால நீங்களும் உங்கள் பரம்பரையும் உங்கள் வம்சாவளி எல்லாருமே என்னதான் படித்திருந்தாலும் அந்த படிப்பை விற்றுதான், அந்த வித்தையை விற்றுதான் நீங்கள் பிழைக்க வேண்டும். அடுத்தது, உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் போராது, மனசு திருப்தியாக இல்லாமல் இருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் மனசு சாப்பாடாக இருந்தாலும் சரி, பொன் பொருள் எதுவாக இருந்தாலும் மனசு திருப்தியே இருக்காது, இன்னும் வேணுங்கிற மனநிலை தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா. ஆனால் அக்ஷயோட ஆலமரத்துக்கு சாபம் கொடுக்கல. ஏன்னா இவன் 4 பேரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது அந்த ஆலமரம் வந்து பேசாமல் இருந்தது, எதுவுமே சொல்லலை. அதுவே பெரிய விஷயம் தானே, சொல்லாமல் இருந்தாலே சப்போர்ட் தானே சீதைக்கு. அதனால சீதைக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே இந்த ஆலமரத்தை பார்த்து, இவன் 4 பேர் எனக்கு எதிராக சொல்லிட்டா, ஆனால் நீ எனக்கு பக்கபலமாக உறுதுணையாக நீ இருந்ததுனால உனக்கு நான் வந்து சில வரங்கள் கொடுக்குறேன். பிரளய காலத்தின் போது பகவான் பரமாத்மா வந்து உன்னுடைய இலையில் குழந்தை வடிவில் வாசம் செய்வார். அப்போ இந்த உலக மக்கள் எல்லோரும் அவர் காலடியில் விழுந்து வணங்குவார்கள். அடுத்ததாக இன்னொரு வரம் உனக்கு என்னென்னா, இந்த கயா க்ஷேத்திரத்தில் வந்து யார் தன்னுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்து பிண்டம் சமர்ப்பிக்கிறார்களோ அந்த பிண்டத்தை உன் இந்த ஆலமரத்து அடியில் வந்து சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பித்தால் அவர்கள் செய்த அந்த சிரார்த்தம் பூர்த்தியாகும், பலன்கள் கிடைக்கும். அப்படி உன் அடியில் வந்து அந்த பிண்டத்தை சமர்ப்பிக்காமல் சிரார்த்தம் செய்தால் அந்த சிரார்த்தத்துக்கு பலன் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறா. அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் போனேன்னா கயாவில் வந்து அக்ஷய உடங்கிற ஆலமரத்து அடியில் 64 பிண்டம் போடுவா. இந்த 64 பிண்டம் என்னங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். 64 பிண்டம் போடுவா. இவளுக்கே ஏன் சாபம் கிடைச்சிது, ஏன் வந்து அவன் வந்து அப்படி சொன்னா, அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஏன்னா ராமர் கோச்சின்ட்டா என்ன பண்ணுறதுன்னு தானே அவள் வந்து திங்க் பண்ணா. ஆனால் இன்னொரு விஷயத்த அவன் வந்து மறந்துட்டா. என்னென்னா, நம்ம ஆமாம் சேர்த்து அந்தமாரி பண்ணினா பிண்டம் கொடுத்தா அப்பா வந்தார்னு சொன்னால் ராமர் வந்து கோச்சிக்க மாதிரி இருந்தாலும் கோச்சிக்கின்றாலும் சீத்தை அவரை சமாதானம் பண்ணிவிடுவா. எப்படி இருந்தாலும், ஏன் நீங்கள் கோச்சிக்கிறேன், அவள் சொல்ல உண்மை, நான் கொடுத்து உண்மை, அதனால தானே அவளை வச்சுக்கிட்டு தானே உங்கள் அப்பா தானே சொன்னால் அவளை சாட்சி வச்சுக்கோன்னு அப்படின்னு சீத்தை சொல்லி சமாதானம் பண்ணிவிடுவாள். அதை வந்து அவள் வந்து அவளுக்கு அது வந்து தெரியல, அவள் அதை வந்து யோஜனை பண்ணலை. சீத்தை நம்மளை வந்து இந்தமாரி பண்ணுவான் அப்படின்னு யோஜனை பண்ணல. ராமர் கோச்சிப்பாரேங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அதனால தான் இது வந்து நடந்தது. நேயர்களே, இதே மாதிரி வேறொரு கதையுடன் உங்களை அடுத்த பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வெங்கட்ரமணி. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.